எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பாலிட்டியில ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க டெஸ்ட் மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி பாருங்க, அட்டன் பண்ணுங்க. அவுட்புட் எவ்வளோ வருது, 20க்கு எத்தனை மார்க் நீங்க எடுக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அரசியலமைப்பின் 2ஆம் பகுதியில் உள்ள எந்த விதி தொடக்கத்தில் குடியுரிமைக்கான ஒரு அடிப்படையை, குறிப்பாக ஒரு நபரின் பெற்றோரில் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் என்பதை வரையறுக்கிறது? பார்ட் 2 கான்ஸ்டியூஷன்ல அதாவது ஒரு பர்சன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா பெற்றோர் ஒரு நபரின் பெற்றோர் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் என்கிறது எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆர்டிகல் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சட்ட நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பாகிஸ்தானில் இருந்து குடிபெயர்ந்த நபர்களின் குடியுரிமையை குறித்து எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களுக்கு இந்த குடியுரிமை வழங்கணும்னா எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which provision addresses citizenship for person who migrate from the Pakistan before India's constitution commencement? Answer Article 6. Question number 3. மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் உருவாக்கம் மற்றும் செயல்பாட்டிற்கான சட்ட அடிப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which regulation form a legal basics for a creation and operation of the Central Administrative Tribunal? இதுல கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல எது வருது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிபுனல் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் அதுவா இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985. இல்லை 1981 இருக்கு, 85 இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1985 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். 4th, முகவுரை முதன்மையாக பின்வருவற்றில் எதற்கு பயன்படுகிறது? The preamble primarily serve as which of the following? A financial guidance, a schedule to the constitution, an enforceable part of law, a guiding principle for interpretation. Option D, the guiding principle of interpretation. விளக்கத்திற்கான ஒரு வழிகாட்டும் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்யுமாறு அரசுக்கு வழிகாட்டுகிறது? Which of the following article of the Indian Constitution direct the state to ensure equal pay for equal work for both men and women? Option Article 42B, Article 15, Article 39D, Article 14. Article 39D அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது சரத்து 51 இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன்ஸ் which of the following is not contained in Article 51? 51ல எந்த பின்வரும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன்ஸ், நாடுகளுக்கு இடையான உறவு, ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியா, காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாத்தல், ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் டெரிட்டரி அப்ளிகேஷன், சர்வதேச சட்டம் மற்றும் ஒப்பந்த கடமைகள். ஸோ ஆப்ஷன் இதுல எது வரும் அப்படின்னா
சி வரும் நினைக்க. ஏன்னா மிச்சம் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் நேஷனல் லெவல்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கையை அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறையின் எந்த பிரிவு நிலைநிறுத்துகிறது? ஸோ இப்போ தான் பார்த்தோம் 39D பார்த்தோம். அதில் மெயினாக உள்ளது ஆர்டிகல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு வந்திருக்க போகுது. ரிப்பீட்டாக வந்திருக்கு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 26 நவம்பர் 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? Who president over the first meeting of the Constitutional Assembly of India? இந்திய அரசியலமைப்பு சபை வந்து நிறுவனப்போ முதலா அதுக்கு தலைமை தாங்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சபையின் தலைவர் வந்து அதுக்கடுத்து இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஃபர்ஸ்ட் இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர். 10th கொஸ்டின், அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மீன்ஸ் எடிட்டிங் மிஸ்டேக். when was the conducted constitution day? இதுக்கும் ஆப்ஷன் 26 நவம்பர் 1949 வராது, அதை காப்பி பேஸ்ட் எடிட் ஆயிடுச்சு. 26 நவம்பர் தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஆப்ஷன். சரிதானா? இது எல்லாமே இயர்ஸ் எல்லாமே வராது. இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை எத்தனை கூட்டங்கள் இதுவரை கூட்டப்பட்டுள்ளது? அதாவது how many joint sittings of both the house of the Indian Parliament have been convened so far? இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து கூட்டத்தொடர் வந்து ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையுமே வந்து ஜாயின்ட் சிட்டிங் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஒரு ஆர்டிக்கல் உண்டு. ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. இந்த ஆர்டிக்கல் ஜாயின்ட் சிட்டிங்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. சரிதானா? சரி, ஓகே. இப்போ இந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து இந்தியாவில் எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் 3. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசமைப்பின் எந்த 2 சரத்துக்கள் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது? Which 2 articles of the Constitution of India most clearly expressed the power of judicial review? ஸோ ஸ்டேட்ல வந்து ஹை கோர்ட்டு, சென்ட்ரல்ல வந்து சுப்ரீம் கோர்ட், இந்த 2 கோர்ட்லயும் வந்து நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ போகிறதுக்கான அந்த ஆர்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் நம்பர்ஸ் வந்து ஆப்ஷன் ஆர்டிகல் 32 to 26 அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்டான ஆப்ஷன். அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு ஒன்றிய வரவு செலவு திட்டத்தை ஆண்டு நிதி அறிக்கை என்று குறிப்பிடுகிறது? Which of the following article of the Constitution refers to the Union budget as the annual financial statement? Article 102, Article 113, Article 112, Article 101. ஸோ சரத்து வந்து 102, 113, 112, 101 இதில் எது வந்து ஆப்ஷன்? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 112, 112. அக்டோபர் 2020 நிலவரப்படி இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள் உள்ளன? How many parts are there in the Constitution of India as October 2020? ஸோ ஆர்டிகல் எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிசம், மதசார்பின்மை மற்றும் நேர்மை ஆகிய சொற்கள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? The words the socialist, secure and integrity were added in the preamble of Indian Constitution by which amendment?
52, 42, 44, 72 இதுல வந்து ஆட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து 42 அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் 42 அப்படிங்கிறது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல ஆர்டிகல் 44 அப்படிங்கக்கூடியது எதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட் 44. சிக்கிம் எப்போது இந்தியாவின் ஒரு மாநிலமாக ஆனது? எந்த இயர்? When did the Sikkim become the state of India? 1975. Next question. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு வாழ்க்கைக்கான உரிமையை உள்ளடக்கியுள்ளது? Which article of the Constitution of India covers right to life? ஸோ வாழ்க்கைக்கான உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் டாஸ் ஆண்டுகளாக இந்தியாவில் சாதாரணமாக வசித்து வந்தால் அவர் ஏலுமாக்கள் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். A person can acquire Indian citizenship by naturalization if the person is ordinarily a resident of India for dash years. எத்தனை வருஷம் வந்து ஒருத்தர் இந்தியாவில் வாழ்ந்திருந்தா, அதாவது வெளிநாட்டுக்காரோ பக்கத்து நாட்டுக்காரோ, அவர் வந்து இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் 12. 12 வருஷம். எத்தனை வருஷம்னா 12 வருஷம் வந்து ஒருத்தர் வாழ்ந்தா நம்ம வந்து இந்திய குடியுரிமை வந்து அளிக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் தனியுரிமை குறிப்பிடப்பட்டுள்ளது? The right to privacy is mentioned under which part of the Indian Constitution? ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லி எந்த பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 3. பார்ட் 3ல தான் வந்து ரைட் டு பிரைவசின்னு இருக்குது. பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியனோட டெரிட்டரிஸ் அந்த பகுதிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 4ங்கிறது டிபிஎஸ்பி நினைக்கிறேன். இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? In which year was the Right to Education Act implemented in India? So ஆப்ஷன் வந்து 2010. 2010ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதாவது கொண்டு வந்தது, அந்த ஆக்ட் கொண்டு வந்தது 2009. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2010. கேள்வி இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் 2010. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஸ்கோர்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.